ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க என்னோலா ஹோம்ஸ் 3 படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ஒரு அட்வென்ச்சர் மிஸ்ட்ரி காமெடி படமா எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். ஆல்ரெடி இதோட பார்ட் 1 பார்ட் 2 கண்டினியூஷன் தான் இந்த படம். நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க குடும்பத்துக்கு ஏத்த மாதிரியே இப்போ போராடி ஒரு நல்ல ஒரு டிடெக்டிவா மாறி நிக்கிறாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கும்போது அவங்க அடையாளம் மொத்தமா மறைஞ்சு போற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. அது அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம ஹீரோயின் ஒரு கேஸ் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அண்ணனும் காணாம போறாரு. அதனால நம்ம ஹீரோயின் அவங்க அண்ணனை கண்டுபிடிக்கிற முயற்சியில ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் தான். படத்தில் நடிச்சிரு ஒவ்வொருத்தருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. குறிப்பா நம்ம ஹீரோயின்லாம் ஒரு அல்டிமேட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அவங்க கேரக்டரும் சூப்பராகவே எழுதி எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி பிளாட்டும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி பிளாட்டா இருந்தது. அதை ரொம்ப நீட்டான ஒரு சஸ்பென்ஸ் ஃபேக்டரோட பிரசன்ட்டும் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபி ரொம்ப சூப்பரா கலர்ஃபுல்லா அந்த நகரத்தை காமிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம என்னோலாவும் ஷெர்லாக்கும் நடுவில் இருக்க காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. அதுல பல இது எமோஷனலி நமக்கு ஈஸியா கனெக்ட் ஆகும் தான் செய்யும். படத்துல ஒரு ஆக்ஷன் புஷன்ஸ் ஒன்னு ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. அதையும் தாண்டி இவங்க பண்ற இன்வெஸ்டிகேஷன் காட்சிகள்லாம் தரமாவே ஸ்கிரீன் பிளே ரொம்ப நீட்டாவே பிரசன்ட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். டெக்னிக்கலி படம் சவுண்டான படம் தான். இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கு. இருந்தாலுமே செகண்ட் ஹாஃப்ல அதை தரமா பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் பிரெடிக்டபிளா இருக்கவும் தான் செய்யுது. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி வந்த பார்ட்லாம் பார்த்தீங்கன்னா காமெடி கொஞ்சம் தூக்கலா இருக்கும். அது இதுல கொஞ்சம் கம்மியா இருக்கதா. மொத்தத்தில் என்கிட்ட கேட்டீங்கன்னா இது ஒரு தரமான படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் அடிக்கணும் 10க்கு 7 மார்க் கொடுக்கலாம். படத்தில் அடல் கண்டென்ட் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.